ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் செடிங்களை பற்றி நிறைய குவரிஸ் வருது. அதில் செடிங்களோட வெரைட்டிஸ், ப்ரைஸ், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரே அதிசயம், என்ன மாதிரி செடிங்களை விரும்புகிற நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு ஒரு அதிசயமாக இருக்குது. அதில் ஒரு ஆசை கூட. நம்ம சேனலில் 158 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் எத்தனை பேருக்கு செடிங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு செடிங்களை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பிலோ. பிடிக்கும்னா எனக்கு பிடிக்கும், இல்லைனா எஸ் அப்படின்னு போடலாம். பிடிக்கலைன்னா பிடிக்கலை அப்படின்னு கூட போடலாம். அதோட ரீசனும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சிலவங்களுக்கு செடிங்க மேலே ரொம்ப விருப்பம் இருக்காது. அது அவங்க தப்பு இல்லை, அது ஒரு தப்பே இல்லை. மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று தான் ரொம்ப விரும்பினதாக இருக்கும், ரொம்ப பிடிக்கிறதா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எதையும் பிடிக்காத யாருமே இருக்காது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். ஆனால் காமனாக நிறைய பேருக்கு செடிங்களை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு கேள்வி கொண்டு வந்தேன். ஏன் இவங்க செடிங்க பற்றி இவ்வளோ டீட்டெயிலிங்காக கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கும் செடிங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. நீங்கள் செடிங்களை வளர்த்தி இருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாட்டி செடி வளர்த்துனா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த செடிகளை வளர்த்திட்டே இருப்பீங்க. அப்படி செடி வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கனெக்ஷன் என்னன்றது புரியும். இப்போது இன்டோர் பிளான்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிளான்ட் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம டெய்லிக்கும் அந்த பிளான்ட்டை பார்க்கும். ஏன்னா பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருப்போம். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் நல்லா ரிலாக்ஸிங் ஆகும். என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது அப்படியே கம்மியாயிடும். இது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா ஆக்டிவ் ஆவீங்க. அந்த செடியை நீங்கள் ரசிப்பீங்க, அதை டச் பண்ணி பார்ப்பீங்க, அதை கேர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு கனெக்ஷன் அங்கே வந்துடும். இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் டெஸ்கில், உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், பக்கத்தில் ஒரு சின்ன பிளான் வச்சு பாருங்கள். உங்கள் ஸ்ட்ரெஸ் எங்கே போகிறதுன்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும், நீங்கள் ஆக்டிவாகவும் இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்ட்.